முல்லா அவசரமாக ஒரு விலங்கு வைத்தியரிடம் வந்தார். அவருடன் அவருடைய நாயும் இருந்தது. வைத்தியர் முல்லாவிடம் நலம் விசாரித்துவிட்டு நாய்க்கு உடல் நலம் இல்லையா எனக் கேட்டார். முல்லா, நாய் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதன் வாலை முழுமையாக நறுக்கிவிட வேண்டும் என்றார். மருத்துவருக்கு ஒன்றும் புரியவில்லை. முல்லா, உன் நாய் அழகாக இருக்கிறது. அதன் வாலை அறுத்தால் மிக அசிங்கமாக இருக்கும். ஏன் அதன் வாலை நறுக்க வேண்டும் என்கிறாய்? தயவு செய்து அதன் வாலை நறுக்க வேண்டாம் என்றார். முல்லா வைத்தியரின் காதருகே குனிந்து, நமக்குள் இந்த ரகசியம் இருக்கட்டும். யாரிடமும் சொல்ல வேண்டாம். நாளை என் வீட்டிற்கு என் மாமியார் வருகிறார். எனக்கு அவரை கொஞ்சமும் பிடிக்காது. எனவே அவர் வரும்போது அவரை வரவேற்பதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாதபடி ஏற்பாடு செய்துவிட்டேன். ஆனால் இந்த நாய் மாட்டும் அவர் வரும்போது வாலை ஆட்டி வரவேற்பு தெரிவித்துவிடும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு என்றார். ஓர் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அங்கே தொழுகை நடந்து கொண்டிருந்தது. முல்லா அந்த வழிபாட்டை முன்னின்று நடத்திக் கொண்டிருந்தார். கருணையும் இரக்கமும் மிக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான அல்லாவின் திருப்பெயரால். இந்த சமயத்தில் குருநானக் அங்கு வந்தார். அவர் முகத்தில் புன்முறுவல். முல்லாவுக்கு கோபம் வந்து விட்டது. ஏன் சிரிக்கிறாய் நண்பா? நீ செய்வது தொழுகை அல்ல. அதனால் சிரிக்கிறேன் என்ன சொல்லுகிறாய்? தொழுகை இல்லையா? ஆமாம், உன்னுள்ளே பிரார்த்தனை என்பதே இல்லை. முல்லாவின் கோபம் இன்னும் அதிகமாயிற்று. நேராக ஒரு நீதிபதியின் முன்னால் போய் நின்றார். நீதிபதி அவர்களே, இந்த ஆள் நாங்கள் தொழுகிற வேளையில் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார். அதுமட்டுமல்ல, வழிபாடு செய்கிற எங்களை பார்த்துச் சிரிக்கிறார். இவருக்கு நீங்கள் மரணதண்டனை வழங்க வேண்டும். நீதிபதி குருநானக் பக்கம் திரும்பினார். நீங்கள் சிரித்தது உண்மையா? உண்மைதான். ஏன் சிரித்தீர்கள்? அவர் செய்தது பிரார்த்தனை அல்ல. அதனால் சிரித்தேன். அப்படியா? ஆமாம். அவரை நான் சில கேள்விகள் கேட்க தாங்கள் அனுமதிக்க வேண்டும். கேளுங்கள். முல்லா வந்து முன்னால் நின்றார். அவர் கையில் ஒரு புனித குர்ஆனை கொண்டு வந்து கொடுங்கள் என்றார். குருநானக் கொடுத்தார்கள். இப்போது சொல்லுங்கள், உங்கள் உதடுகள் அல்லாவை உச்சரித்த வேளையில் உங்கள் மனம் வீட்டிலே விட்டு வந்த கோழிகளை நினைத்ததா? இல்லையா? முல்லா கையில் குர்ஆன் இருந்தது. உண்மைதான் என்று முல்லா ஒப்புக்கொண்டார். குருநானக் விடப்பட்டார். குருநானக் முல்லாவை விடவில்லை. நீதிபதி சொன்னார், முல்லா அவர்களே, பள்ளிவாசலுக்கு போய் ஏமாற்றுவதை விட அங்கே போகாமல் இருந்து விடுவது மேல். அங்கே ஒரு வேடதாரியாக இருக்காதீர்கள். கருணைமயமான இறைவனது திருநாமத்தைச் சொல்லும்போது கோழியை நினைக்காதீர்கள். உள்ளே இருக்கிற ஒன்றை தேடிச் செல்கிற போது வெளியே இருக்கிற ஒன்று நினைவுக்கு வரலாமா? நம்ம முல்லா நஸ்ருதீன் இருந்த நாட்டில் நிறைய கல்வி கற்ற அறிஞர்கள் இருந்தார்கள். அவர்களோடு மற்ற நாட்டு அறிஞர்கள் போட்டி போடுவார்கள். அதனால் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரும். சில நேரங்களில் போட்டி கடுமையாக இருக்கும். வெற்றி பெற்றவருக்கு பட்டமும் பணமும் கிடைக்கும். ஒருமுறை 3 மெத்த படித்தவர்கள், எல்லாமே தெரிந்தவர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பார்கள். அவர்கள் போட்டி அழைத்தாலே ஏன் வீணாக அவமானப்பட வேண்டும் என்று நினைத்து நிறைய பேர் போட்டியை புறக்கணிப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த 3 பேரும் நம்ம முல்லா இருந்த நாட்டிற்கு வந்து அரசனிடம் எங்களுடன் போட்டி போட உங்கள் நாட்டில் புத்திசாலிகள் இருந்தால் வரச் சொல்லுங்க என்றார். உடனே அரசர் தன்னுடைய அரண்மனை அறிஞர்களை பார்க்க அவர்களோ தலையை தொங்க போட்டு விட்டார்கள். யாரும் போட்டி போட விருப்பம் தெரிவிக்கவில்லை. உடனே அந்த 3 பேரும் சப்தமாக சிரித்து, உங்கள் நாட்டில் அனைவரும் முட்டாள்களா? எங்களுடன் போட்டி போட யாருமே இல்லையா? ஹா ஹா, அப்படியே போட்டி போட்டு எங்களை வென்றால் நாங்கள் இந்த நாட்டுக்கு அடிமை, இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமை. போட்டிக்கு தயாரா என்று கிண்டலாக கேட்க அரசனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. நாளை நாட்டின் நடுவில் இருக்கும் ஒரு இடத்தில் போட்டி நடைபெறும். யார் வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளலாம். இந்த 3 பேரையும் வெற்றி கண்டால் நிறைய பரிசுகள் கிடைக்கும். இல்லை என்றால் கடுமையான தண்டனை என்று அறிவிப்பு செய்தார். அன்றைய இரவே புத்திசாலிகள் என்று சொல்லித் திரிந்த நிறைய பேர் ஊரை விட்டு போய் விட்டார்கள். அடுத்த நாள் காலையில் அங்கே நிறைய மக்கள் கூடி இருந்தார்கள். அவர்களோடு போட்டி போட்டு தோற்றவர்கள் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தார்கள். யாருமே அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் அரசன் அமர்ந்திருந்தான். அந்த பக்கமாக நம்ம முல்லா பக்கத்து நாட்டில் வியாபாரம் செய்து முடித்து தன்னுடைய கழுதையுடன் ஊருக்கு வந்தார். என்னடா இங்கே இவ்வளவு கூட்டமாக இருக்கிறதே என்று வேடிக்கை பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. அவரது மச்சான் வேறு கையை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருந்தான். மக்களிடம் என்ன ஏது என்று கேட்டு தெரிந்து கொண்டார். மச்சானின் தொந்தரவு இனி இருக்காது என்று நினைத்தார். சிறிது நேரத்திலேயே தன் நாட்டு மக்கள் யாருமே பதில் சொல்லவில்லை. அப்படி செய்தால் தன் நாட்டிற்கு பெருத்த அவமானம் ஆகுமே என்று நினைத்ததோடு இல்லாமல் இந்த அறிஞர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். தன்னுடைய கழுதையோடு கூட்டத்தின் நடுவே சென்று அரசனை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு தான் போட்டியிடப் போவதாக சொன்னார்.
அரசனும் சரி என்றார். ஆனால் அந்த 3 பேரும் முல்லாவின் ஆடை கழுதையோடு நின்ற நிலையை பார்த்து ஏளனமாக சிரித்து, உன்னிடம் நாங்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்போம். நீ சொல்லும் பதிலை நாங்க சரி தவறு என்று சொல்வோம். அப்படி நாங்க பதில் சொல்லவில்லை என்றால் உனக்கும் இந்த நாட்டுக்கும் அடிமை. நீ தோற்றால் இந்த நாடும் மற்றவர்களும் நீயும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு அடிமை. முல்லா அது எல்லாம் சரி, கேள்வியை கேளுங்கப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். முதல் அறிஞர் முல்லாவிடம் இந்த உலகின் மைய இடம் எது என்று கேட்டார். அதற்கு முல்லா, என் கழுதை நிற்குமிடம் தான் உலகின் மையம் என்றார். அந்த அறிஞர், அதை உண்மை என்று நிரூபியுங்கள் பார்க்கலாம் என்றார். உடனே முல்லா, அது உங்க வேலை, நான் சொன்னது தவறு என்று நிரூபியுங்கள். உலகை அளந்து பாருங்கள், அப்போது என் கழுதை நிற்குமிடம் உலகின் மையம் என்று தெரியும் என்றார். முதல் அறிஞர் என்ன சொல்வது என்று தெரியாமல் பேசாமல் இருந்தார். அடுத்து இரண்டாம் அறிஞர், ஆகாயத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்று கேட்டார். அதற்கு முல்லா, என் கழுதையின் உடலில் எத்தனை உரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் உள்ளன. வேண்டுமானால் எண்ணி பாருங்கள் என்றார். இரண்டாம் அறிஞர் பேசாமல் இருந்துவிட்டார். மூன்றாவது அறிஞர் முல்லாவிடம், மக்கள் கடைபிடிப்பதற்காக சான்றோர்கள் வகுத்த நெறிகள் எவ்வளவு என்றார். அதற்கு முல்லா, அறிஞர்களே, உங்கள் மூவருடைய தாடியிலும் எவ்வளவு உரோமங்கள் உண்டோ அத்தனை நெறிகளைச் சான்றோர்கள் மக்களுக்காக வகுத்துள்ளனர். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் மூவருடைய தாடியிலும் உள்ள உரோமங்களை பிடுங்கி எண்ணிக்கை சரியானது என்று நிரூபிக்கிறேன் என்றார். இவ்வாறு முல்லா கூறியதும், வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொன்ன பதிலை ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறி அந்த அறிஞர்கள் தாங்கள் தோற்றுப்போனதை ஒப்புக்கொண்டு தங்கள் பரிசுகளை முல்லாவிடம் சமர்ப்பித்தனர். தங்களை அந்த நாட்டின் அடிமை என்று அறிவித்தார்கள். போட்டியில் வென்றதால் அரசன் முல்லாவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னார். என்ன கேட்டாலும் கொடுக்க தயார் என்றார். உடனே அந்த 3 அறிஞர்களையும் தங்கள் நாட்டிற்கு போக அனுமதிக்க வேண்டும். இனிமேல் அவர்கள் இதுபோல் போட்டியிட மாட்டார்கள் என்றார். அந்த மூவரும் முல்லாவுக்கு நன்றி சொல்லி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிப்போனார்கள். முல்லாவின் புகழ் மேலும் பரவியது. ஒருநாள் முல்லா தமது மாடியில் ஏதோ வேலையாக இருந்தார். கீழே சமையலறையில் அவர் மனைவி சமையல் செய்து கொண்டிருந்தார். மாடியிலிருந்த முல்லா திடீரென கால் தவறி கீழே விழுந்து விட்டார். தடால் என்ற சப்தத்துடன் ஏதோ ஒன்று கீழே விழுந்த சப்தத்தை கேட்ட மனைவி திடுக்கிட்டு, அது என்ன சப்தம் என்று கேட்டாள். கீழே விழுந்த முல்லா தன் உடம்பில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டி விட்டவாறு, ஒன்றுமில்லை, மாடியிலிருந்து என் சட்டை கீழே விழுந்து விட்டது என்றார். ஒரு சட்டை விழுந்து விட்டதனாலேயா அவ்வளவு பெரிய சத்தம் கேட்டது என்று மனைவி ஆச்சரியத்துடன் கேட்டாள். சட்டைக்குள் நான் இருந்தேன் என்று கூறி முல்லா கமாளித்தார். அவர் மனைவிக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தோன்றவில்லை. ஒரு நாள் அயல்நாட்டிலிருந்து வந்த 2 கல்விமான்கள் முல்லாவை சந்தித்து அவருடன் உரையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கல்விமான்களில் ஒருவர் முல்லாவை நோக்கி, முல்லா அவர்களே, உலகத்தில் பொய்யை காட்டிலும் உண்மையின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது, அது ஏன் என ஒரு சந்தேகத்தை கேட்டார். நானும் உம்மை ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்தின் இரும்பை விட தங்கத்துக்கு அதிக மதிப்பு இருக்கிறதே, அது ஏன் என்று பதில் கேள்வி கேட்டார் முல்லா. உலகத்தில் இரும்பு தாராளமாக எங்கும் கிடைக்கிறது. அதனால் இரும்பின் மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. தங்கமோ உலகத்தில் மிகவும் அரிதாகத்தான் எங்காவது ஓரிடத்தில் கிடைக்கிறது. அதனால் தான் தங்கத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கிறது என்றார் கல்விமான். பொய்க்கும் உண்மைக்கும் இந்த உதாரணமும் பொருந்தும். பொய் உலகத்தில் யாரிடமும் தாராளமா கிடைக்கிறது. ஆனால் உண்மை பேசுபவர்களை கண்டுபிடிப்பதுதான் அரிதாக இருக்கிறது. இவ்வாறு உண்மை எளிதில் கிடைக்காத பொருளாக இருப்பதால்தான் அதற்கு அதிகமான மதிப்பு இருக்கிறது என்று முல்லா பதில் சொன்னார். அந்த விளக்கத்தை கேட்டு கல்விமான்கள் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். முல்லாவின் வீட்டில் சிறுவன் ஒருவன் வேலை செய்து கொண்டிருந்தான். முல்லா ஒருநாள் புதுப்பானை ஒன்றை வாங்கி வந்தார். பையா, இந்த பானையை எடுத்து கொண்டு கிணற்றுக்கு போய் நிறைய நீர் கொண்டு வா என கூறினார். பையன் பானையை எடுத்து கொண்டு கிணற்றுக்கு புறப்பட்டான். முல்லா சற்று தூரம் சென்ற பையனை கூப்பிட்டார். பையன் திரும்பி வந்து, என்ன எஜமானே என்று கேட்டான். இந்த பானை புத்தம் புதியது, அதிக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இதை நீ அஜாக்கிரதையாக கையாண்டு உடைத்தாயானால் அடி கொடுப்பேன் என்று கூறிய முல்லா பையன் முதுகில் ஒங்கி அறைந்தார். பையன் திடுக்கிட்டு திரும்பி, எஜமானே, பானையை உடைத்தால்தானே அடி கொடுப்பேன் என்று கூறினீர்கள். நான் பானையை உடைக்கவில்லையே, என்னை எதற்காக அடித்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு முல்லா, பையா, பானையை நீ உடைத்துவிட்ட பிறகு உன்னை அடித்து என்ன பயன்? உடைந்து போன பானை திரும்பியா வரும்? அதற்காகத்தான் எச்சரிக்கை அடியாக முன்னதாகவே அடித்தேன். இந்த அடியை நினைவில் வைத்துக் கொண்டு நீ பானை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருப்பாய் அல்லவா என்று பதிலளித்தார்.
ஒரு நாள் முல்லா ஒரு துணிக்கடைக்குச் சென்றார். அங்கு தலைப்பாகைகளும் விற்கப்பட்டன. தமக்கு ஒரு தலைப்பாகை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் முல்லா அங்கு சென்றார். அழகான ஒரு தலைப்பாகையை தேர்ந்தெடுத்து விலை பேசினார். பிறகு தலைப்பாகையை தலையில் அணிந்து கொண்டார். அந்த கடையில் அழகான சால்வைகளும் விற்கப்படுவதை முல்லா கண்டார். தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கி விடலாம் என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அவர் கடைக்காரனை பார்த்து, இந்த தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கிக் கொள்கிறேன். இரண்டின் விலையும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்றார். உங்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் கடைக்காரர். முல்லா தலைப்பாகையை கழற்றி கொடுத்து விட்டு சால்வையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஐயா, நீங்கள் வாங்கிய சால்வைக்கு பணம் கொடுக்கவில்லையே என்று கடைக்காரர் கேட்டார். நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? தலைப்பாகைக்கு பதிலாகத்தானே சால்வையை வாங்கிக் கொண்டேன் என்றார் முல்லா. அப்படியானால் தலைப்பாகைக்கு பணம் கொடுங்கள் என்றார் கடைக்காரர். தலைப்பாகைக்கு ஏன் பணம் தர வேண்டும்? அதைத்தான் உங்களிடம் திருப்பி கொடுத்துவிட்டேனே என்று கூறிவாறு கடையை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தார். கடைக்காரருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அவருடைய மூளை குழம்பிவிட்டது. அறிஞர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் மிகவும் பயனுடையது எது, சூரியனா அல்லது சந்திரனா என்பது குறித்து பட்டிமன்றம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அங்கே பேசியவர்கள் பெரும்பான்மையினர் சந்திரனை விட சூரியனால் தான் உலகத்திற்கு அதிக பயன் உண்டு என்ற கருத்தையே வலியுறுத்தி பேசினர். அப்போது பேசியவர்களை நையாண்டி செய்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று முல்லாவுக்கு தோன்றியது. அவர் உடனே எழுந்து, அறிஞர் பெருமக்களே, இங்கே நடந்த பட்டிமன்றம் தொடர்பாக எனது கருத்தை கூறலாமா என்று கேட்டார். இது பொதுமன்றம், இங்கு யாரும் தங்கள் கருத்தினை எந்தவித தடையின்றி கூறலாம். முல்லா அவர்களே, உங்கள் கருத்தை கூறுங்கள் என்று அறிஞர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டனர். சூரியனை விட சந்திரனால் தான் உலகத்திற்கு அதிகமான பயன் கிடைக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்றார் முல்லா. அது எவ்வாறு விளக்குங்கள் என்று அறிஞர்கள் கேட்டனர். பகலில் நமக்கு இயற்கையாக வெளிச்சம் இருக்கிறது. அதனால் சூரியனுடைய உதவி நமக்கு தேவையே இல்லை. இரவில் இருளாக இருக்கிறது. சந்திரன் இருளை அகற்றி நமக்கு தேவையான ஒளியை இரவிலே அளிக்கிறது. அதனால் சந்திரன் தான் நமக்கு அதிக பயனை அளிக்கின்றது என்றார் முல்லா. முல்லா தங்களை நையாண்டி செய்கிறார் என்பதை உணர்ந்து அறிஞர்கள் சிரித்து மகிழ்ந்தார்கள். ஒருநாள் முல்லாவின் நண்பர் ஒருவர் முல்லாவிடம் வந்தார். முல்லா அவர்களே, உங்களுடைய கழுதையை எனக்கு 2 நாட்களுக்கு தயவு செய்து இரவலாகத் தாருங்கள். 2 நாட்கள் கழிந்ததும் திருப்பி தந்துவிடுகிறேன் என்றார் நண்பர். அந்த நண்பர் முன்பும் 2 தடவை கழுதையை இரவல் வாங்கிச் சென்றதுண்டு. அப்பொழுதெல்லாம் சொன்ன நாட்களில் அவர் கழுதையை தரவில்லை. தவிரவும் கழுதைக்கு சரியான உணவளிக்காமலும் விட்டிருந்தார். அதனால் அவருக்கு கழுதையை இரவல் தரக்கூடாது என்று முல்லா தீர்மானித்து விட்டார். நண்பரே, என் கழுதை இப்போது வீட்டில் இல்லை. அதை வேறு ஒருவர் இரவலாக கொண்டு சென்றிருக்கிறார் என்று முல்லா கூறினார். நண்பர் அவரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்ட சமயம் முல்லாவின் வீட்டு கொல்லைப்புறத்தில் கழுதை கத்தும் குரல் கேட்டது. முல்லா அவர்களே, கழுதை வீட்டில்தான் இருக்கிறது போலிருக்கிறதே, யாரோ இரவலாக கொண்டு சென்றதாக கூறினீர்களே என்ற நண்பர் வியப்புடன் கேட்டார். முல்லாவுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் சொன்ன சொல்லை நீர் நம்பவில்லை. ஒரு கழுதையின் சொல்லைத்தான் நம்புகிறீர். என் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு கழுதையை இரவல் தரக்கூடாது என்பதற்காகத்தான் வேறு ஒருவர் அதை கொண்டு சென்றார் எனச் சொன்னேன் என்றார். நண்பர் அவமானமடைந்து அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்.